வணக்கம், நான் உங்கள் பிகேகே என் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. ஒரு அழகான ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன், அதனால தான் இந்த கோலம். வேறு ஒன்றும் இல்லை. என்னுடைய சேனல் பெயர் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. என் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். என்ன ஒருத்தர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றி. அவர் என்ன கேட்குறாருன்னா, இரவில் படுத்து உறங்கும்போது நாம் தூக்கத்திற்கு முன்னால் சொன்னால்தான் இது நம்ம கேட்டது நடக்குமா, இல்லாட்டி நடக்குமா? ஏன்னா அவருக்கு 4-5 இன்சிடெண்ட் வந்திருக்கு. முதல்ல அவர் பைக்கில் போகும்போது ஃபோன் எடுத்து டைம் பார்க்கலான்னு பார்த்தா அந்த நேரத்தில் சர்ச் மணி எடுத்து மணி 6 என்று சொல்லியிருக்கு. அப்புறம் தோட்டத்தில் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்திருக்காரு. அப்போ மழை வந்தால் நல்லா இருக்குமேனு உடனடியாகவே மழை வந்து விட்டது. அது மாதிரி நிறைய இன்சிடெண்ட் ஒன்றா சொல்கிறாரு. அவர் என்ன கேட்குறாரு, சப்கான்ஷியஸ் மைண்ட்டை பேசணுமா இல்லை தானாகவே அப்படி நடந்துருமா அப்படின்னு. நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட பேசிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு நிமிஷம் எதுவுமே யோசிக்காமல் பேசாமல் இருக்கிறீங்களா? இல்லை, நானும் இல்லை, நீங்களும் இல்லை. புரிஞ்சுதா? அதனால் நாம் பேசிகிட்டே தான் இருக்கோம். சப்கான்ஷியஸ் மைண்டில் பேசிகிட்டே இருக்கோம், சொல்லிகிட்டே இருக்கோம் விஷயங்கள். ஏதோ ஒன்று நினச்சிக்கிறதுலாம் சப்கான்ஷியஸ் மைண்ட் போயிட்டு தான் இருக்குது. இட் இஸ் ட்ராவலிங் ஃப்ரம் ஹியர் த்ரூ ஹியர் டு திஸ் பிளேஸ். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது அப்படியே போயிட்டு தான் இருக்குது, நிற்கிறதே கிடையாது. சிலருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக அது எஃபெக்டிவாக இருக்குது. அது நீங்கள் உங்களுக்கு தம்பி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பேசுகிற விஷயங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் டக்குன்னு நிறைவேற்றி கொடுக்குது. சில பேருக்கு அந்த பர்டிகுலர் நேரத்தில் அஃபர்மேஷன் எழுதியோ காட்சிப்படுத்தியோ தூங்கத்துக்கு முன்னாடி சொன்னாலோ அப்போ தான் அது நடக்குது. கான்ஸ்டண்ட்டாக உயிரோடு நாம் இருக்கிற வரைக்கும் ஆழ் மனதுக்குள் பேசிக்கொண்டே தான் நாம் இருக்கிறோம். பேசாத நிமிடமே கிடையாது, நேரமே கிடையாது. உங்களுக்கு மழை பெய்திருக்கிறத சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது பட்டிருக்கோம். அது அப்படியே அது உங்களுக்கு நிறைவேற்று. உங்களுக்கு மணி கேட்டதுன்னா அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களும். அதே மாதிரி எலுமிச்சம்பழம் சாதம் கேட்டாராம், கோவில் பிரசாதமாக கிடைக்கல. திடீர்னு பார்த்தா யாரோ அன்னதானம் கொடுக்குறாரு. எனக்கு அடிக்கடி நடக்கும். நான் ரொம்ப ஸ்வீட் பைத்தியம். ஆனால் ஏதோ ஒரு ஸ்வீட் கேட்டிருப்பேன், அந்த ஸ்வீட் ஒரு 10 பேராவது கொண்டாந்து கொடுத்துருவாங்க வித்தின் 1 hour. மற்ற விஷயம்லாம் மெதுவாக தான் நடக்கும், ஆனால் இது டக்குன்னு நடந்து போயிடும். அதனால் சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ்மனம் நம்மிடம்தான் இருக்கிறது. நாம் 24 மணி நேரம் இந்த உயிர் உள்ளவரை இந்த உடலில் நாம் அதை பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம் ஆழ்மனதோடு. அதனால் உங்களுக்கு நடந்தது மிக நல்லது. ரொம்ப கரெக்டான டீப் திங்கிங், உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, யாரும் உங்களை பற்றி நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு உரிமை கிடையாது. நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் சிரிக்கணும், இதுக்கு தான் சந்தோஷப்படணும், இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்ல மற்றவங்க யாருக்குமே உரிமையே சுத்தமாக கிடையாது. அப்படி மற்றவர்களிடம் கொடுக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, அவங்க மூடை பொறுத்து, அவங்க எண்ணங்கள் பொறுத்து, அவங்க தேவைகள் பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை அமைந்துவிடும். டோட்டல் லாஸ். அதனால் உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லாமல் ஒரு அடிமை போல, ஒரு பிச்சைக்காரன் போல அவர்கள் சொல்வதற்காக நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும், சகோதரன், ஃபேமிலியாக இருந்தாலும், கணவராக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், உங்கள் அன்பை உங்கள் அன்பின் சாவியை அவர்களிடம் கொடுத்து காத்திருக்காதீர்கள். உங்கள் மகிழ்ச்சி சாவி உங்களிடம்தான் இருக்க வேண்டும், அடுத்தவரிடம் இருக்கக்கூடவே கூடாது. அவர்களுடைய நீங்கள் உயர்ந்தவர், நீங்கள் நல்லவர், வல்லவர் அவங்க சொல்லணும் காத்திருக்காதீங்க. நீங்கள் நிஜமாகவே உயர்ந்தவர், வல்லவர், நல்லவர். உதாரணத்துக்கு சூரியன் எடுத்துக்கோங்களேன். சூரியன் வானத்தை கேட்டுட்டா மேலே அப்படி பிரகாசிக்குது இல்லைல்ல. அது யாருக்கோ கொஞ்சம் சூரிய வெளிச்சம் பிடிக்கலைன்னா அது மறைஞ்சு போயிடுதா இல்லைல்ல. மேகம் மறைத்தாலும் திரும்ப எழுந்து வெளியில் பிரகாசிப்பது தான் சூரியன். அதற்கு யாருடைய தயவும் தேவை. அதுபோலத்தான் நீங்கள் வெளிச்சமானவர்கள், சூரியனைப் போல சக்தி வாய்ந்தவர்கள். நீங்கள்
ஒளிர மிளிர மினுமினுக்க யாருடைய தயவும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுள் இருக்கின்ற அந்த ஆன்ம சக்தி, அந்த பிரபஞ்சமே போதும் நீங்கள் பிரகாசிக்க. உங்கள் எண்ணங்களே போதும் நீங்கள் பிரகாசிக்க. இந்த நிமிடம், இந்த நேரம் நீங்கள் அதை இப்போதே செய்ய வேண்டும் நினைத்து நீங்கள் பிரகாசமாக வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். நீங்கள் தப்பி தவறி கூட இவங்க என்ன சொல்லுவாங்கோ, அது என்ன நினைக்கிறாங்க அப்படின்லாம் யோசனை பண்ணாதீங்க. உங்களுக்கு நியாயமாக தர்மமாக எது பிடிச்சாலும் எது நடந்தாலும் அதை நீங்கள் வேண்டும்னாலும் அதை நீங்கள் கேட்டு பெற்று நடத்தி காட்டுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் மன அமைதி, சுயமரியாதை, சந்தோஷம் யாரையும் நம்பி இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரொம்ப கஷ்டமான ஒரு நேரத்தில் முடியும் போது புது மாற்றம் ஒன்று உண்டாகும். டிவைன் டைமிங், இறைவனுடைய நேரத்தை பொறுத்து உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு சுத்தமான பலகையாக, ஒரு புதுசு ஏதாவது நடக்கணும்னா பழசெல்லாம் நிறைய கழிச்சிடும். மனிதர்கள், ஈவெண்ட்ஸு, வேண்டாத விஷயம், வீட்டில் இருக்க குப்பை கூலம், நிறைய விஷயங்களை அது டோட்டலாக மறைச்சி விட்டுடும், எடுத்து விட்டுடும். க்ளீன் ஸ்லேட் ஆரம்பிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதுவாக பல விஷயங்களை நடத்தி கொடுக்கும். சில விஷயங்கள்லாம் போகும்போது, சில விஷயங்கள்லாம் லூஸ் பண்ணும்போது, தொலைக்கும் போது பயப்படாதீங்க. புதிய விஷயம் நடப்பதற்கான ஏதுவான எல்லா விதமான விஷயங்களையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செய்கிறது. ஒரு புதிய விஷயம் செய்யும்போது நிறைய சந்தேகம், சில உறவுகள் நமக்கு தொந்தரவு கொடுக்கும், பயம், இதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் எடுத்து விட்டுடுங்க கம்ப்ளீட்டாக. சந்தேகமே படாதீங்க. சந்தேகமே படாமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வேணுங்கிறது தெளிவாக நடக்கும். எப்போ த மினிட் யூ ஸ்டார்ட் டவுட்டிங், இது சந்தேகம் வரும்போது அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். வருத்தம் வரும்போது ஒரு விஷயம் நடக்கிறது, வருந்துவோம், சந்தேகப்படுவோம், அது மனித குணம். ஆனால் சந்தேகம் மாத்திரம் விட்டுடுங்க. சந்தேகமும் கோபமும் பொறாமை, இந்த 3 விஷயத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி, நினைக்கிற விதத்தில் அது நடந்து முடிச்சிடும். பிரபஞ்சத்தை நோக்கி இப்படி சொல்லுங்கள், நான் என் மனதில் உள்ள கவலையும் சந்தேகத்தையும் வருத்தத்தையும் அறவே ஒழித்து விடுகிறேன். அதற்கு பதிலாக என்னுடைய ஆற்றலை நான் நம்புகிறேன், என்னுடைய கற்பனா சக்தியை நான் நம்புகிறேன், என்னுடைய அன்பையும் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது, அதாவது காட்சிப்படுத்தி உணர்கின்ற அந்த விஷயம் நான் கேட்பது எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நான் என்னுடைய கவனத்தை முழுதுமாக செலுத்துகிறேன். என்ன சொல்லணும், ஒரியை விட்டுட்டேன், டவுட்டை விட்டுட்டேன், கஷ்டத்தை விட்டுட்டேன். அதுக்கு பதிலாக சந்தோஷம், ஆற்றல், அப்புறம் இது எதையும் தேடி ஓடி போக மாட்டேன், தானாக அது எனக்குரியது, யாராலும் தடுக்க முடியாது, அது என்னிடம் சேர்ந்து விடும் என்பதை நான் முழுவதுமாக உணர்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் பிரபஞ்சத்தை. எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட் வாட் யூ ஆஸ்க் ஃபார், என்ன இந்த உலகத்தில் இருக்குது அத்தனையும் நீங்கள் கேட்கும் மனதையும் அங்கே இருக்குது, இல்லாமல் இல்லவே இல்லை. அது நீங்கள் கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டு உங்களிடம் நீங்கள் வரவழைத்து கொள்ள வேண்டும். எதற்காக வேண்டியும் காத்திருக்க வேண்டாம். நீங்கள் வெயிட் பண்ணுறது ஒரே ஒரு விஷயத்துக்காக, இறைவனின் தெய்வ நேரத்திற்காக மாத்திரம் நீங்கள் காத்திருந்து அனைத்தையும் நீங்கள் உங்களிடம் கொண்டு வர முயலலாம். நாம் ஒரு விஷயம் கேட்கும்போது என்ன பேசுகிறோம், நான் எப்போவுமே இதுதான் சொல்லுவேன், நடந்து விட்டது இப்போது தான் சொல்லிகிட்டு இருப்பேன், எனக்கு தெரியும் டேக் டைம்னு. நானே எனக்கே தெரியும்ல, நான் என்ன பண்ணக்கூடாது, நாம் டைம் ஃப்ரேம் கொடுக்கக்கூடாது. நடந்து விட்டது இப்போது, அவ்வளோதான். எப்போது, இப்போது, இந்த நிமிடம், இந்த நொடி, அது தனக்கு உரிய தெய்வீக நேரத்தில் தானாக நடந்துவிடும். அதை கெட்டியாக பிடித்து கொண்டு அதன் பின் துரத்தக்கூடாது. துரத்தாமல் தூரம் இருந்து பார்த்து நமக்கு தேவையானவை அழகாகவும் அமைதியாகவும் பலவிதமான நன்மை பயக்கும்படி உங்களிடம் தானாகவே அது சேர்ந்துவிடும். நிறைய பேர் என்ன கேட்குறது, எப்போ நடக்கும், நான் 45 நாள் முடிச்சுட்டேன், 50 நாள் முடிச்சிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாட்களையும் நேரத்தையும் கணக்கிடுறீங்களே ஒழிய அந்த ப்ரேயரில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. நடந்து விட்டது,
கிடைத்து விட்டது. கிடைப்பதனால் ஆகின்ற சந்தோஷம் உணர்வு நீங்கள் வரவழைக்கிறதே கிடையாது. அதனால் ஏன் எப்படின்னு கேள்வியை கேட்காதீங்க. ஏன் எப்படி கேள்வி கேட்டால் முதல் படி அது மோசம். நடக்கும், உங்களுக்கு நடக்காமல் யாருக்கு நடக்கும்? கண்டிப்பாக நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பணும். உங்கள் வேலை என்னன்னா, நீங்கள் நம்பி நடந்து விட்டது என்று நினைத்து காத்திருப்பது தான் உங்களுடைய வேலை. அது பிரபஞ்சத்தை நோக்கி நீங்கள் இப்படி சொல்லுங்கள், நான் நம்புகிறேன், என் அனைத்து ஆசைகளும் இப்போதே நிறைவேறிவிட்டது, நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லுங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கு. கிடைத்து விட்டது நன்றி, நடந்து விட்டது நன்றி, சந்தோஷமாக இருக்கிறேன் நன்றி, அனைவரும் என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் சந்தோஷமாக, நான் மன அமைதியுடன் சந்தோஷத்துடன் இருக்கிறேன். இப்போது எப்படி மன அமைதியும் சந்தோஷம் வரும்? உனக்கு தேவையானவை அனைத்தும் நடக்கும்போது தான் மன அமைதியின் சந்தோஷம் வரும். உங்களுக்கு அஃபர்மேஷன் என்ன எழுதுறது அப்படின்னு தெரியலன்னா நீங்கள் எப்போவுமே இதை பிடிச்சிக்கோங்க. நான் மிகுந்த மன அமைதியுடன் சந்தோஷத்துடன் இருக்கிறேன் இப்போது, பிரபஞ்சத்திற்கு நன்றி. எப்போவுமே நான் இந்த வார்த்தை சொல்வேன், இறைவனால் கொடுக்கப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது, இறைவனால் தடுக்கப்படுவதை யாராலும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு உரித்தான அத்தனை விஷயங்களும் உங்களை நோக்கி இந்த தருணம் இந்த நொடி வந்து கொண்டு, டிஸ்டன்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் ஒரு வெற்றியாளர், நீங்கள் ஒரு புத்திசாலி, நீங்கள் ஒரு நல்லவர். அன்பு மாத்திரமே நீங்கள் விதைத்திருக்கீர்கள், அன்பைத்தான் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட மாபெரும் செல்வத்திற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி. அப்படி சொல்லுங்க. என்னுடைய உணர்வு, சுய உணர்வு, ஆழ்மனதில் ஏற்படும் உணர்வுகளை நான் நம்பி பிரபஞ்சத்திடம் சரணடைகிறேன். எனக்கு வேண்டுகின்ற வேண்டாத அத்தனை பழைய விஷயங்களையும் என் வாழ்க்கையிலிருந்து நான் நீக்கிவிட்டேன். புதிய நல் அலை போன்ற வருகின்ற நல்ல பல விஷயங்களை நான் ஏற்றுக்கொண்டேன். பிரபஞ்சத்தை நான் என்னுள் வைத்து போற்றி பாதுகாக்கிறேன். என்னில் இருக்கும் பிரபஞ்சம் எனக்கு வேண்டுமென அனைத்தும் செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும், பேசிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இது நீங்கள் நினைச்ச விதத்தில், பேசுகின்ற விதத்தில், சந்தோஷப்படுகிற விதத்தில் எல்லாம் நடக்கும். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? அத்தனை பேரும் எனக்கு என்ன ஈக்குவல் சக்தி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது, அடுத்தவருக்கு இருக்குது, மூணாமவருக்கு இருக்குது. எனக்கு என்ன வயசானதால் அனுபவம், உங்களுக்கு சின்ன அனுபவம். அனுபவத்திலேருந்து பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம். இப்படி வாழ்க்கையை ஓட்ட வேண்டும், இப்படி நடத்த வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று அந்த அனுபவத்தை கொண்டே வாழ்க்கையை நல்ல விதமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளதே இல்லை, வாழ்க்கையை மாற்றி பெரட்டி போடுவது உங்கள் கையில். இந்த நிமிடம் நீங்கள் மிக முக்கியம். இந்த வீடியோ பார்க்குற நேரம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வீடியோ பார்த்து முடிஞ்சோடனே வர நேரமும் முக்கியம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த நேரத்தில் ப்ரெசன்ட் அப்படின்றாங்களே, இந்த நேரத்தில் செய்ய 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 அடுத்து வரும் சில மணி நேரம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம் உங்களுக்கு நல்லது வேண்டுமென்றால், உங்களுக்கு தேவையானது வேண்டுமென்றால் நீங்கள் உங்களை மூளை செலவை செய்ய வேண்டும். மூளை செலவை எப்படி செய்யணும்? எனக்கு கிடைத்து விட்டது, நான் நல்லவன், வெற்றியாளன், வல்லவன் அப்படி நினைச்சாலே போதும், நடக்கும். இதில் தோல்வி யாருமே பெறுவதற்கு சான்ஸே கிடையாது. தோல்வி அடைய சான்ஸே கிடையாது உங்களுக்கு. எனவே பிரபஞ்சத்தை நோக்கி, எல்லாம் வல்ல பிரபஞ்சமே உனக்கு கோடான கோடி நன்றி, எனக்கு இது கிடைத்து விட்டது, இப்போது நடந்து விட்டது. இப்போது என்ன விஷயம் முக்கியம் இதில்? இப்போது தேவைப்பட்ட விஷயம், இப்போது எனக்கு நன்றி. அசாத்திய நம்பிக்கையும் பொறுமையுமோடு நாம் கேட்டோம் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களுக்கு கிடைத்துவிடும். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.